Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் சுகாதாரமற்ற முறையில் குடிநீரை பருகிய 84 வயதுடைய மூதாட்டி உட்பட மொத்தம் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். கழிவுநீர் கலந்திருந்த குடிநீரை குடித்ததில் வாந்தி மயக்கம் ஏற்பட்ட 23 பேர் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் பல்லாவரம் தனியார் மருத்துவமனை ஆகிய 3 இடங்களில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் 84 வயது மூதாட்டி வரலட்சுமி, 54 வயதுடைய திரிவேதி மற்றும் மோகனரங்கன் என 3 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இந்த நிலையில் சிகிச்சை பெறுவோரை பார்வையிட வந்த அமைச்சர் தாமு அன்பரசன் செய்தியாளர் ஒருவரை மிரட்டும் துணியில் கேள்வி எழுப்பியதோடு அதற்கு அவர் பதில் கேள்வி எழுப்பிய போது பதிலளிக்க முடியாமல் திணறினார். இதைத் தொடர்ந்து இது தண்ணீரால் ஏற்பட்ட உடல் உபாதையல்ல என்றும் ஏரி மீன்களை உண்டதால் ஏற்பட்ட பிரச்சனை என அமைச்சர் திசை திருப்பியதும் பொதுமக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. ப்ளீச்சிங் பவுடர் ரேட்டு என்ன தெரியுமா? ப்ளீச்சிங் பவுடர் கிட்டத்தட்ட 13 ரூபா 10 ரூபா. மைதா மாவு என்ன ரேட் தெரியுமா? நீ தானே கேள்வி கேட்ட. 40 ரூபா. ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளோ செட் எடுத்துருக்காங்க மாநகராட்சியில்? எது ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளோ செட் டென்ட் விட்டுருக்காங்க? எந்தெந்த ஊருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு விட்டுருக்காங்க. 15 ரூபாய்க்கு ஏன் சார் 55 ரூபாய்க்கு அப்புறம் டென்ட் விட்டுருக்காங்க? எங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? 55 ரூபாய் தான் சார். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது கமிஷனர் பதில் சொல்றாரு.